இங்க ஒரு பொண்ணு அவங்க பாஸோட காஃபி கப்ல லவ் சிரப்ப கலந்து அதை குடிச்சாவது அந்த பாஸ் இவங்க கிட்ட வந்து ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ணுவான்னு பார்த்தா அவங்க கொஞ்சம் கூட இவங்களை கண்டுக்கவே இல்ல. கண்டுக்காம என்னமா அந்த வேலை முடிஞ்சிச்சா ரிப்போர்ட் என்னாச்சுன்றான். இவங்களும் அந்த கடைக்காரன் லவ் சிரப்புன்ட்டு நம்ம கிட்ட இன்னத்திய குத்து ஏமாத்திட்டு இருக்கிறான்டான்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டோ சரி சரி விடு, ரொம்ப ஃபீல் பண்ணாத, நீ இன்னும் ஓல்ட் ஸ்கூல் மெத்தடே ட்ரை பண்ணிட்டு இருக்க, இப்பெல்லாம் சேட்டிங் டேட்டிங்ன்ட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு காலம், நீ பேசாம உன்னோட பாஸை டேட்டிங்க்கு கூப்பிட்டுறான். அதுக்கு அவங்களும் நான் இது வரைக்கும் டேட்லாம் யாருமே பண்ணதில்லைன்னு சொல்ல, சரி நம்ம வேணா ஒரு டேட் ரிஹர்சல் பார்க்கலாமான்ட்டு அன்னைக்கு ஈவினிங்கே அவங்கள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இவன் டேட் பண்ற மாதிரி கூப்பிடுறான். அவங்களும் செம்மையா ட்ரெஸ் பண்ணி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இவன் ஓடி போய் கட்டி பிடிச்சி அவங்களுக்கு முத்தம் கொடுக்க ட்ரை பண்றான். உடனே இவங்க அவனை தள்ளி விட்டு நிறுத்துடா, என்ன ரெஸ்டாரண்ட் நிஜமாலே முத்தம் கொடுக்க வர நீ அப்படின்னு அவங்க இவனை திட்டுற சமயத்துல நான் காலேஜ் டேஸ்ல இருந்தே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம பேசாம கல்யாணம் பண்ணிக்கலாமான்றான். அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாம அவங்க பாஸ் நினைச்சிட்டே ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு ஆபீஸ்லயோ அந்த பாஸ் இவங்க பேர் கூட தெரியாம வேற ஒரு பொண்ணோட பேரை சொல்லி நம்ம ரிப்போர்ட் முடிஞ்சிச்சா வேலை எல்லாம் ஆயிடுச்சான்றான். அப்பதான் அவங்க ரியலைஸே பண்றாங்க நம்ம பேரை கூட தெரியாத ஒருத்தனை நினைச்சு நம்ம இவ்வளவு நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ட்டு.